விஜய் வந்து ஆணவத்தில் ஆடுறாப்புல. இது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. இது வரைக்கும் எனக்கு தெரிந்து எந்த புதிதாக அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்த யாருமே வந்து இந்த மாதிரி நடந்தது கிடையாது. அந்த இடத்துல மிஞ்சி போனால் ஒரு 50லேருந்து 100 பேர் இருந்திருப்பாங்க. அந்த வாகனங்கள் ஜனங்க நிற்கிறது அதெல்லாம் சேர்த்து மொத்தமாக ஒரு இடத்துல 50 பேர் தான் இருந்திருப்பாங்க. அது நிர்வாகத்தில் இருக்கிற முதல்வருக்கு புரியும். நிர்வாகம்னா என்னன்னே தெரியாத தற்கொலைக்கு எப்படி அது புரியும்? இதற்கும் திமுக பொறுப்புங்கிறான். பொய் இருக்குது அதில். ஏன்னா ஆதவர்ஜனா உண்மை பேசுகிற ஆள் கிடையாது. இன்னொன்று ஆதவர்ஜனாவை வளர்த்தவர் அப்படின்ற அந்த பொறுப்பில் இருந்த திலகவதி ஐபிஎஸ் மேடம், அவங்கள எனக்கு நல்லா தெரியும். அந்தம்மா வந்து இவன் எவ்வளோ பெரிய பொய் சொல்லக்கூடியவன்றதை அவங்க பல இடங்களில் சொல்லிட்டாங்க. தன்னுடைய சொத்து மதிப்பில் ஒரு 20% கூட வந்து இந்த பிரமாண பத்திரத்தில் காட்டல விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சொத்துக்களை யாருக்கு விட்டுட்டு வர்றாரு அவர்? ஜனங்களுக்கு எழுதிட்டாரா? இந்த தமிழ்நாட்டு மக்கள் நான் வந்து அரசியலுக்கு வந்துட்டேன், இனிமேட்டு வந்து நான் படம் நடிக்க மாட்டேன், எனக்கு இவ்வளோ சொத்து இருக்குது, இந்த சொத்தெல்லாம் வந்து தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு நான் எழுதிடுறேன், நான் இனிமேட்டு வந்து எனக்கு எதுவுமே தேவையில்லை, நான் மக்களுக்காக உழைக்கிறேன், அப்படி ஏதாவது பண்ணிட்டு வந்திருக்காரா? சார் வணக்கம். சார் வணக்கம். இன்று வந்து திருச்சியில் விஜய் அவர்கள் நாமினேஷன் தாக்கல் பண்ணியிருக்காரு. அது திருச்சி கிழக்கு தொகுதி. அப்படியே உடனே ரோட் ஷோ கிளம்பிட்டாரு. இதுவே வந்து தேர்தல் விதிமீறல்கள் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவள் திருச்சி ஃபைல் பண்ணிட்டு எல்லாம் கிளம்பல. விமான நிலையத்துலேருந்து வெளியே வந்தாப்புல. வெளியே வந்ததுலேருந்தே ரோட் ஷோ தான். வெளியே வந்து அந்த பாலக்கரையில் இருக்கிற அந்த மாநகராட்சி அலுவலகம் அங்கே தான் போய் நாமினேஷன் ஃபைல் பண்ணோம். அது வரைக்கும் வந்து எந்த விதமான முன் அனுமதியும் பெறாமல் காவல்துறையோட நிபந்தனைகள், தேர்தல் ஆணையத்தினுடைய நிபந்தனைகள், இது எல்லாத்தையுமே வந்து மதிக்காமல் ரோட் ஷோ அப்படிங்கிற பேரில் வந்து கையாட்டிக்கிட்டு அங்கே போயிட்டு வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு மீண்டும் ரோட் ஷோ பண்ணாப்புல. இது எல்லாமே வந்து தெரிந்தே செய்த தவறுகள். இதெல்லாம் விஜய் வந்து ஆணவத்தில் ஆடுறாப்புல. இது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. இது வரைக்கும் எனக்கு தெரிந்து எந்த புதிதாக அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்த யாருமே வந்து இந்த மாதிரி நடந்தது கிடையாது. அது நடிகர்களாக வந்தவங்களாக இருந்தாலும் சரி, அல்லது வாரிசு அரசியலில் வந்து இப்போ கலைஞருக்கு அப்புறமா ஸ்டாலின் அல்லது உதயநிதி இப்படி வந்தவங்களாக இருந்தாலும் கூட இவ்வளவு ஆணவமாக யாரும் செயல்பட்டதில்லை. சார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜனா அவர்களுடைய கார் வந்து ஒரு காவல் அதிகாரி மேலே ஏறி ஒரு ஆமாம் பாவம் காலே வந்து ரொம்ப வலியோடு தூக்கிட்டு போனாங்க. நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. ஆமாம் ஆமாம். ஏன் இந்த மாதிரிலாம் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க? இதெல்லாம் ஒரு வரைமுறைப்படுத்தவே முடியாதா? ஏன்னா இவங்க எதுக்கும் கட்டுப்படாத ஒரு தற்கொலை கூட்டாது. அந்த மனநிலை வந்து அந்த தலைவனுக்கே இருக்கும்போது தொண்டர்கள் எப்படி இருப்பாங்க? இந்த விஜயும் சரி, அல்லது விஜய்க்கு சுற்றி இருக்கிற அந்த ஜால்ராக்கள் இருக்காங்களே, இவங்க எல்லோருக்குமே வந்து அந்த ஆணவம், திமிரு இது வந்து அதிகமாக இருக்குது. அந்த மனநிலை தான் அந்த தொண்டர்களுக்கு இருக்குது. ஸோ போகிற இடம் பூரா வந்து அவங்க இப்படித்தான் நடந்துப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து அவங்க ஒவ்வொரு கூட்டத்திலும் அல்லது ஒவ்வொரு நிகழ்விலும் இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அப்படி நடந்தால் தான் அது பேசப்படும். அப்படி நடக்கும்போது தான் வந்து மீடியா ஒட்டுமொத்தமாக கவனம் இதில் கிடைக்கும், நமக்கு பப்ளிசிட்டி அதிகமாக கிடைக்கும். அந்த எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இருக்குது. இல்லைன்னா நீங்கள் இந்த கடந்த 3 நாட்களாக நடக்கிறது எல்லாத்தையும் பாருங்கள். ஆதவர்ஜனா வந்து ஏதாவது ஒன்று பண்ணி ஒரு கலவரத்தை உண்டாக்கணும்னு முயற்சி பண்ணுறான். அது இப்போ அந்த வில்லிவாக்கம் கூட்டமாக இருக்கட்டும், அல்லது பெரம்பூரில், அதே போல் கொளத்தூரில், இங்கே எல்லாத்துலேயுமே குறைந்தது ஒரு சில உயிர்களாவது போகணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அவங்க பேசுகிற பேச்சு, அவர்கள் நடந்து கொள்கிற விதம், சட்டத்தை மதிக்காத அவர்களுடைய போக்கு, இது எல்லாமே வந்து அவங்க இதை எதிர்பார்க்குறாங்க. சார் இப்போது பொதுவாக வந்து விஜய் அவர்கள் எங்கள் மீட்டிங் பண்ணலாம் அந்த கூட்டத்தை காட்டி எவ்வளோ க்ரௌட் இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னுவாங்க. ஆமாம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருச்சி கிழக்கில் மேக்ஸிமம் எல்லா மீடியாவும் விஜயோட ஃபேஸை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க, கூட்டத்தை ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை. ஒரு இடத்துல கூட்டத்தையும் காமிச்சாங்க. அந்த இடத்துல மிஞ்சி போனால் ஒரு 50லேருந்து 100 பேர் இருந்திருப்பாங்க. அந்த வாகனங்கள் ஜனங்க நிற்கிறது அதெல்லாம் சேர்த்து மொத்தமாக ஒரு இடத்துல 50 பேர் தான் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா சாலையோரத்தில் ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு வந்து மக்கள் நிற்கிறாங்க. இது ஏன் அப்படின்னா, காவல்துறை சரியாக கட்டுப்பாட்டோடு வந்து இந்த இதை நடத்தணும், விதி மீற ஒருத்தனை கூட விடமாட்டேன் அப்படின்னு அவங்க வந்து உறுதியாக நின்னாங்கன்னா விஜய்க்கு கூட்டமே கூடாது. நாளைக்கு அப்புறம் விஜயே என்ன தெரியுமா பேசுவான்? என் கூட்டத்துக்கு போலீஸார் வேணும்னே கெடுபிடி பண்ணுறாங்க, மக்களை விட மாட்டேன்றாங்க, என் ரசிகர்களை தடுத்து நிப்பாட்டுறாங்க, எனக்கு கூட்டம் சேர விடாமல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவான். இனி போலீஸார் இதை செய்யணும் ஒவ்வொரு கூட்டத்துலையும். ஆமாம் சார். இப்போ வந்து எல்லாமே வந்து திமுகன்னாரு. இப்போ வந்து யார் மேலே பழி போடுவார்? இப்போ எல்லாமே தேர்தல் அதிகாரி கிட்ட தான் எல்லா விஷயங்களுமே இருக்குது.
இப்போ எதை வச்சு திமுகன்னு பழி போட முடியும்? அதை வந்து எல்லாருமே திருப்பி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் இந்த தற்குறி வந்து அதை பற்றி கவலைப்படுற மாதிரியே தெரில. அவன் எல்லாத்துக்குமே திமுக தான் அப்படின்னு ஒரு காரணத்தை அவன் முன்வைக்கிறான். இப்போது இன்னைக்கு பேசுகிறத பாருங்கள், நாட்டில் கேஸ் இல்லை. கேஸ் இல்லைன்னா அது யாரோட வேலை? யார் அதை வந்து ப்ரொவைட் பண்ண வேண்டிய வேலை யாருக்கு இருக்குது? ஒன்றிய பாஜக அரசு இருக்குது. பிரதமர் மோடி தான் அதற்கு பொறுப்பாளி. நீ மோடியே கேள்வி கேட்கணும். ஆனால் இது அதாவது திமுகவும் இதுக்கு பொறுப்புன்னு சொல்கிறான். டெல்லிக்கு போய் கேட்டு வாங்கியிருக்கணும்னு சொல்கிறான். இது வந்து மத்திய அரசு எல்லா மாநிலங்களுக்கும் சமமாக தான் ஒதுக்கீடு பண்ணுது. இதில் இது தமிழ்நாடு போய் கேட்ட உடனே தமிழ்நாட்டுக்கு அள்ளி கொடுத்துருவாங்க, மகாராஷ்டிரா போய் கேட்ட உடனே மகாராஷ்டிரா கொடுத்துருவாங்க. அப்படி இல்லை. அந்தந்த மாநில மக்கள் தொகை, அந்தந்த மாநிலத்தில் இணைப்புகள் எவ்வளோ இருக்குது, இதன் அடிப்படையில் தான் வந்து அவங்க அந்த சமையல் எரிவாயு வந்து ஒதுக்கீடு பண்ணுறாங்க. இதை சிஎம் போய் கேட்டு வாங்கணும்னு சொல்கிறான். சிஎம் போய் கேட்டு வாங்க வேண்டிய கட்டாயம்லாம் ஒன்றும் கிடையாது. இது வழக்கமாக வருகிற ஒரு சப்ளை. அதில் இந்த எல்லாருக்கும் எவ்வளோ குறையுதோ அது தமிழ்நாட்டுக்கும் குறையும். அது நிர்வாகத்தில் இருக்கிற முதல்வருக்கு புரியும். நிர்வாகம்னா என்னன்னே தெரியாத தற்கொலைக்கு எப்படி அது புரியும்? இதற்கும் திமுக பொறுப்புங்கிறான். இவன் படம் ஜனநாயகம் ரிலீஸ் ஆகலை. யாரா அதுக்கு பொறுப்பு? யாரோ அப்படிங்கிற மாதிரி வந்து ஜனநாயகம் ரிலீஸ் ஆகாது. இந்த சிக்கலுக்கு வந்து ரெண்டு பேருமே கூட்டு பொறுப்புன்றான். இதில் திமுகவுக்கு என்ன பொறுப்பு இருக்குது? திமுக எந்த வகையில் இதில் சம்மந்தப்பட்டிருக்கு? ஜனநாயகம் ரிலீஸ் ஆகாது முழு காரணம் யார்? சென்சார் குழு. அப்படி சென்சார் குழு பிடிவாதமாக நிற்கிறதுக்கு யார் காரணம்? இந்த விஜயும் படக்குழுவும் பண்ண தப்பால் தான் வந்து இன்றைக்கி ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. அவங்க ஒரு வகையில் இது ரிலீஸ் ஆகாதே நல்லதாக போச்சுரா. தேர்தலுக்கு முன்னே ரிலீஸ் ஆகிருந்தால் அது ட்ரோல் மெட்டீரியலாகி நம்ம நாரி நச போயிருப்போம். ரிலீஸ் ஆகாதே நல்லதுன்ற மனநிலையில் தான் அவங்க இருக்காங்க. ஆனால் அதை மறைக்கிறதுக்கு வெளியில் இப்படி பொய்யா காரணங்கள் சொல்கிறாங்க, திமுகவை இழுத்து விடுறாங்க. சார், இப்போது ஒரு சென்னையிலிருந்து நினைக்கிறேன், ஐ திங்க் கிளம்பி வெளில வரும்போது யாரோ ஒரு நபர் வந்து வெளியில் கிளம்பிட்டானா இன்றைக்கி எத்தனை பணம் விழ போகுது அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய மாதிரி பேசிட்டு போகிறாரு. அதுக்கு ஒரு விஜய் ரசிகை வந்து அந்த சொன்ன ஒரு விமர்சனம் பண்ணிட்டு போகுது. அதான் இது எவ்வளவு மோசமான மனநிலையில் இருக்காங்க இவங்கெல்லாம், தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ ஆபத்து அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு மேலும் மேலும் உதாரணங்களாக வருது. இந்த விஜயும் சரி, விஜயுடைய கட்சியும் சரி, விஜயனுடைய ரசிகர்கள் அல்லது தொண்டர்கள்னு சொல்லிக்கிற தற்கொலைகளும் சரி, தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்து. இவங்களால் வந்து இன்னும் இந்த தேர்தல் எப்படா முடியும், எப்படா ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்குற அளவுக்கு வந்து இவங்க ரொம்ப ஆபத்தாக மாறிக்கிட்டு இருக்காங்க. இவங்களே வந்து தங்களுடைய கூட்டத்தில் ஒரு பெரிய ஆபத்தை விளைவிப்பாங்க, மக்களுடைய உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்துவாங்க, அதை பெரிய செய்தியாக்குவாங்க, பழியை தூக்கி திமுக மீது போடுவாங்க. இதுதான் வந்து அவங்களுடைய திட்டம். இதை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அதுவும் இந்த மதுரை சம்பவத்துக்கு பிறகு தொடர்ச்சியாக வந்து அதை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த கரூர் சம்பவம் இவ்வளோ பெரிய உயிர் பலி நடந்து, அந்த கரூர் சம்பவத்தப்போ இந்த ஆதவர்ஜனாவுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்துன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுவே இந்த வில்லிவாக்கம் கூட்டத்தில் இந்த பாட்டில் வீசினாங்கன்னு சொல்லிட்டு பொய்யான குற்றச்சாட்டை சொன்னானே, அதுக்கப்புறம் அந்த ஆதவர்ஜனா ரியாக்ஷன் பாருங்கள். கரூர் உயிர் பலிக்கு இம்மையில கூட வருத்தப்படவே இல்லை. ஆனால் இந்த வில்லிவாக்கத்தில் நடிக்கிறான், அழுவுற மாதிரி சீன் போடுறான். இதெல்லாமே வந்து திட்டமிட்டு இவங்க செய்கிற சதி. இது தேர்தலுக்கு முன்னே இவங்க பரப்புரை கூட்டத்தில் போலீஸார் இன்றைக்கி எப்படி ரொம்ப கூடுதல் அக்கறை எடுத்து இவங்களை வந்து கண்டித்தாங்களோ அல்லது இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துகிறாங்களோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் வந்து இவங்களை மெயின்டைன் பண்ண வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது. ஏன்னா பழி போடுவதில் யாருக்கும் இம்மி அளவு கூட சளைக்காத ஒரு காட்டு மிராண்டி கூட்டமாக இருக்குது. ஆமாம் சார், இப்போ வந்து சமீபத்தில் கூட பார்த்தா அவர் ஒரு மேடையில் பேசும்போது என்னென்னா 5 வயசில் என் தாயோட மரணத்தை பார்த்தவர் அப்படின்றார். அவர் 5 வயசில் மரணம்லாம் ஞாபகம் இருக்குமா சார் இந்த வயசில்? இல்லை, அது நிறைய பொய் இருக்குது அதில். ஏன்னா ஆதவர்ஜனா உண்மை பேசுகிற ஆள் கிடையாது. இன்னொன்று, ஆதவர்ஜனாவை வளர்த்தவர் அப்படின்ற அந்த பொறுப்பில் இருந்த திலகவதி ஐபிஎஸ் மேடம், அவங்கள எனக்கு நல்லா தெரியும். அந்தம்மா வந்து இவன் எவ்வளோ பெரிய பொய் சொல்லக்கூடியவன்றதை அவங்க பல இடங்களில் சொல்லிட்டாங்க. இந்த ஆதவர்ஜனா சொன்ன கதைக்கும் திலகவதி மேடம் சொன்ன அந்த ஃப்ளாஷ்பேக்குக்கும் தொடர்பே இல்லை. அந்தளவுக்கு பொய்யான விஷயத்தை இந்த அரசியலில் அனுதாபம் தேடுறதுக்காக அவன் மேடையில் வந்து நடிக்கிறானே, அவன் கிளிசரன் இல்லாமல் கண்ணீர் விடுறானே ஆதவர்ஜனா. அப்படி நடிக்கிற ஒரு நபர் அவர். அதனால் அவர் சொல்கிற எதையும் வந்து சீரியஸாக எடுத்துக்க தேவையில்லை. தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 19 நாட்கள் தான் இருக்குது பிரச்சாரம் பண்ணி முடிக்கிறதுக்கு. இப்போ விஜய் அவர்கள் வந்து அடுத்தடுத்து மேற்கொண்டு தொகுதிகள் போவார்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே கிடையாது. இப்போ முதல் நாள் பிரச்சாரம் முடிஞ்சு 3 நாள் அவர் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இன்றைக்கி போயிருக்காப்புல.
இன்றைக்கி முடிஞ்சு போச்சு பிரச்சாரம். இன்னும் ஒரு நாள் நாளைக்கே என்னவோ வந்து திருச்சி இதில் பாண்டிச்சேரியில் பிரச்சாரத்துக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. அவர் போவாரா அல்லது வீட்டிலேருந்தே வீடியோ பேசி வெளியிடுவாரா தெரியாது. இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது. அதாவது தென் மாவட்டங்களில் இதுவரைக்கும் விஜய் போகவே இல்லை. திருநெல்வேலி, கன்னியாகுமரி, அதே போல் கோவை கொங்கு பகுதி அல்லது நீல்கிரிஸு, இந்த சைடெல்லாம் வந்து விஜய் இன்னும் எட்டி கூட பார்க்கல. இருப்பதோ வந்து இன்னும் கரெக்டாக 3 வாரம் தான் இருக்குது. இந்த 3 வாரத்துக்குள்ளே விஜய் இங்கெல்லாம் வந்து பயணப்பட முடியுமா, இங்கே நினச்ச மாதிரி வந்து இந்த பிரச்சாரத்தை வந்து செய்வாராங்கிறதெல்லாம் வந்து கேள்விக்குறதா. எனக்கு தெரிஞ்சு அவர் செய்ய மாட்டார், செய்கிற ஆர்வமெல்லாம் கிடையாது. இங்கே வீட்டிலே உட்காந்துட்டு ஒரு 4 வீடியோ பேசி எல்லா பகுதிக்கும் அனுப்பிவிடுறேன் அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சார், எப்போவுமே ஒரே விஷயந்தான் வந்து சொல்லணுன்னே இருக்கணும்னு தோணுது. எப்படி விஜய் ஒவ்வொரு மேடையிலையும் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வரேன், உச்சத்தை விட்டுட்டு வரேன் சொல்லிகிட்டே இருக்காரு. எங்களுக்கு தெரிஞ்ச அவர் என்னத்தை தான் விட்டு வர்றார், இன்னைக்கு வரைக்கும் அவர் சரியாக சொல்ல மாட்டேறாரு. நீங்களாச்சும் சொல்லுங்களேன். அதாவது நீங்கள் அவருடைய வேட்புமனுவோட தாக்கல் பண்ண பிரமாண பத்திரம் பார்த்துருப்பீங்க. அதாவது அவருடைய சொத்துக்கள், கடன்கள், இருக்கிற கையிருப்பு என்ன எல்லாத்தையும் அதில் உண்மையை சொல்லணும். ஓரளவுக்காவது உண்மையை சொல்லணும். ஆனால் விஜய் வந்து அதில் ஒரு 20% கூட உண்மையை சொல்லலைன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அதே போல் திரையுலகில் இருப்பவர்கள் விஜய்க்கு எவ்வளோ சொத்து இருக்குது, அதில் எதையெல்லாம் மறைச்சிருக்காப்புலன்றதெல்லாம் வந்து வெளிப்படையாக பேசிக்கிறாங்க. அப்படி பார்த்தா தன்னுடைய சொத்து மதிப்பில் ஒரு 20% கூட வந்து இந்த பிரமாண பத்திரத்தில் காட்டல விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒன்று. அப்படி காட்டின வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 615 கோடி என்னவோ வருது அவருடைய சொத்து. அவருக்கு, அவர் மனைவிக்கு இருக்கிற சொத்து மதிப்பு. இப்போ இந்த 615 கோடிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, அதுவே பெரிய காசு தான். இந்த சொத்துக்களை யாருக்கு விட்டுட்டு வர்றார் அவர்? ஜனங்களுக்கு எழுதிட்டாரா? இந்த தமிழ்நாட்டு மக்கள் நான் வந்து அரசியலுக்கு வந்துட்டேன், இனிமேட்டு வந்து நான் படம் நடிக்க மாட்டேன், எனக்கு இவ்வளோ சொத்து இருக்குது, இந்த சொத்தெல்லாம் வந்து தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு நான் எழுதிடுறேன், நான் இனிமேட்டு வந்து எனக்கு எதுவுமே தேவையில்லை, நான் மக்களுக்காக உழைக்கிறேன், அப்படி ஏதாவது பண்ணிட்டு வந்திருக்காரா? அல்லது நான் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த இவ்வளோ கஷ்டப்படுறேன் வந்துன்றாரு. என்ன கஷ்டப்படுறாரு? இந்த வெயிலில் வந்து பிரச்சாரம் பண்ணுறது மட்டும்தான் கஷ்டமாக அவருக்கு, அதைத்தான் கஷ்டன்றாரா? எதை விட்டுட்டு வந்துட்டார்? அவரது கள்ளக்காதலி விட்டு வந்துட்டாரா, அல்லது சொகுசான வாழ்க்கையை விட்டாரா, அல்லது பார்ட் டைமாக அரசியல் பண்ணிக்கிட்டு மீதி நேரம் பூரா வந்து நல்ல போதையிலையும் ரொம்ப சுக போதையில் மிதக்கிறாரா, அதை விட்டுட்டு வந்துட்டாரா? எதை விட்டுருக்காரு? எப்பேற்பட்ட நிகழ்வை, எவ்வளோ நெருக்கடி இருந்தாலும், இந்த வானமே இடிஞ்சு விழுந்தால் கூட நான் வந்து வளகாப்புக்கு போவேன், அல்லது இந்த மாதிரி என்னுடைய விருப்பப்பட்ட நிகழ்ச்சிக்கு தான் போவேன், மக்களுடைய பிரச்சனை எனக்கு முக்கியம் இல்லை, மக்களுக்கான அரசியல் முக்கியம் இல்லை அப்படின்ற அவருடைய மனநிலையை விட்டுட்டு வந்திருக்கார் அவர். ஸோ விஜய் வந்து பொய், அதாவது ஒரு முறை உண்மையை பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு திரும்ப பொய் சொல்கிறதுக்கே வந்து வாய் வராதா, ரொம்ப ரொம்ப தடுமாறுமா. அதே போல தான் பொய்யே பேசி பழகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு மறந்தும் கூட உண்மையை பேச வராதா. விஜய்க்கு வந்து மறந்தும் கூட உண்மையே பேச வராது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். விஜய் எதையுமே விட்டுட்டு வரல, ஈவன் சினிமாவை கூட விட்டுட்டு வரல. அடுத்த படத்துக்கான கதையை கேட்டு ஒரு ஸ்டாண்ட் பையில் ஒரு டைரக்டரை வச்சுட்டு தான் வந்து அவர் அரசியலுக்கு வர்றார். இதை வந்து ஒவ்வொரு கூட்டத்திலும் மக்களை ஏமாத்துறதுக்காக இதை சொல்கிறாரு, அனுதாபம் தேடுறதுக்காக சொல்கிறாரு. அம்மா, அக்கா, தங்கச்சி, இதெல்லாம் வந்து கேட்குறதுக்கே அருவருப்பாக இருக்குது. இந்த வார்த்தைகளோ இந்த உறவுகளோ அல்ல, இதையெல்லாம் விஜய் சொல்ல கேட்குறது அருவருப்பாக இருக்குது. ஏன்னா இதையெல்லாம் சொல்வதற்கு இம்மியளவுக்கு அருகதை இல்லாத நபர் விஜய். தேங்க்யூ வெரி மச் சார். நன்றி.